சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். சிஸ்டர், மார்ச் 4ஆம் தேதி ஹோலி பண்டிகை வருது. ஸோ இந்தியா ஃபுல்லா கோலாகலமாக கலர் அடிச்சு கொண்டாடுவாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க சிஸ்டர். ஹோலாஷ்டக்னு சொல்லிட்டு அஷ்டமியில இருந்து ஆரம்பிக்கும். முந்தா நேத்து 24ஆம் தேதியில இருந்தே ஆரம்பிச்சது. ஒரு 8 நாள் சொல்லுவாங்க. அந்த 8 நாள் வந்து கிரக சேர்க்கை சரியில்லாம இருக்கும். சூரியன், சனி, குரு, ராகு, கேது எல்லாமே கிரக சேர்க்கை சரியில்லாம இருக்கும். அந்த 8 நாளும் நெறைய காரணங்கள் சொல்லுவாங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச் வேற இருக்கு இல்லையா? இந்த குளிர் முடிஞ்சு சம்மர் ஆரம்பிக்குது. அப்ப வந்து உடம்புக்கு கொஞ்சம் வயிறெல்லாம் கொஞ்சம் அப்செட் ஆகும். சில பேருக்கு டைஜெஷன் ப்ராப்ளம் வருது. சளி, ஜுரம் வருது. இந்த மாரி எல்லாமே நடக்கும். காலநிலை மாற்றமும் நடக்கும் இந்த டைம்ல. இந்த டைம்ல கிரகங்களும் கொஞ்சம் சரியில்லாத நிலையில இருக்கும். கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும். அதனால இந்த 8 நாளும் என்ன சொல்லுவாங்க, இந்த அஷ்டமியில ஆரம்பிச்சு ஹோலிக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல காரியம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன்னா மனசு நல்ல நிலைமையில இருக்காது. வயிறு சரியில்லைன்னா அது வந்து மைண்டையும் அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? அதனால அந்த 8 நாளும் ஒரு தொழில் தொடங்குறதோ, ஒரு கையெழுத்து போடுறதோ, கல்யாணம் பண்றதோ, இந்த மாரி முக்கியமான வேலைகள்லாம் நல்ல காரியங்கள் இந்த 8 நாளும் தள்ளி போடணும். அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்டமியில தான் சிவபெருமான் வந்து காமனை எரித்தார். அந்த தொந்தரவு செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா? எல்லாரும் சேர்ந்து இந்த மாரி எழுப்புனாங்க சிவபெருமான. அப்ப வந்து காமனை எரித்து காமன் தகனேஸ்வரர்ன்னு பேர் எடுத்தாரு. அது வந்து அஷ்டமியில ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. பக்த பிரகலாதன் கதை நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். எல்லாருக்கும். ஹிரண்யகசிபுவோட மகன் தான் பக்த பிரகலாதன். ஹிரண்யன் வந்து பிரம்மன் கிட்ட வரம் வாங்கிட்டு, நான் தான் கடவுள்னு எல்லாரும் என்னதான் கும்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருப்பான். ராஜாவா வேற இருப்பான். எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி பக்தி பண்றவங்க, ஞானிகள், முனிவர்கள் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி என்னதான் கும்பிடணும்னு செய்ய வச்சிருவான். ஆனா அவனோட மகனே சின்ன பையன் தான், குழந்தை. அவன் மட்டும் முடியாது. நான் வந்து கடவுளை தான் கும்பிடுவேன், உன்னை கும்பிட மாட்டேன்னு சொல்லுவான். அதுக்காக அந்த 8 நாளும் அவன் பாடாப்படுத்தி இருக்கான் அந்த குழந்தைய. ஒரு நாளும் ஒரு தண்டனை கொடுத்து அவனை சாகடிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் எண்ணெய் சட்டியில போடுறது, ஒரு பயங்கரமான கிணத்துக்குள்ள தள்ளி விடுறது, மேலேந்து மலை மேலேந்து உருட்டி விடுறது, இந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்கான். அப்பயும் அந்த குழந்தை எல்லாத்துலயும் தான் கடவுள் காப்பாத்திருக்காரு. ஒண்ணு செய்யும் போதும் இவன் அப்படி வந்துகிட்டே இருக்கானே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏற்கனவே அந்த ஹிரண்யர் மேல ஒரு வரம் வாங்கியிருப்பான் பிரம்மன் கிட்ட. பகல்லையும் சரி, இரவுலயும் சரி, மனிதர்களாலும் சரி, விலங்குகளாலும் சரி, எதுனாலும் எனக்கு அழிவு வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய வரம் வாங்கியிருப்பான். அதனால மனிதர்கள், மிருகங்களாலையும் பண்ணக்கூடாது, இரவுலயும் பண்ண முடியாது, பகல்லையும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய வரம் வாங்கினதுனால அந்த அகங்காரத்துல ஆடிட்டு பண்ண முடியாது. யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இந்த சின்ன பையன் மட்டும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறானேன்னு அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து இவனை கொல்லணும்னு சொல்லிட்டுதான் ஒரு நாளும் ஒண்ணொண்ணு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்துல இருந்து தப்பிச்சு கடவுள் வந்து காப்பாத்திடுவாரு. கடைசியில என்ன பண்ணுவான், இவனை எப்படியாவது எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலிகான்னு சொல்லிட்டு அவனோட ஹிரண்யகசிபுவோட சகோதரி. அவ வந்து அவ தீயிலாத எரிய மாட்டா. அந்த மாதிரி அவளுக்கு ஒரு வரம் இருக்கு. அதனால அவ வந்து மடியில உட்கார வச்சுக்கிட்டு அழுத்தி பிடிச்சுக்கிட்டா இவனால தப்பிச்சு போக முடியாதுல்ல. அவ எரிய மாட்டா, இந்த பையன் எரிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாள் இந்த ஹோலிக்கு முந்தின நாள் அந்த மாதிரி எரிய வைக்கிறதுக்காக ஹோலிகா மடியில உட்கார வச்சு தீயை கொளுத்தி விட்டுருவாங்க. அப்பயும் கடவுள் வந்து காப்பாத்திடுவாரு. இந்த ஹோலிகா அவதான் எரிவா. அவ போட்டிருக்க ட்ரெஸ் எரியாது அப்படிலாம் கதை இருக்கும். ஆனா அது வந்து இந்த குழந்தைய தான் காப்பாத்துமே தவிர அவ எரிஞ்சிடுவா. இந்த குழந்தை காப்பாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அவன் ரொம்ப கோவப்பட்டு சரி கடவுள் கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போதுதான் பிரகலாதன் சொல்லுவான், தூணில் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் இந்த தூண்ல இருப்பாரா சொல்லு அப்படின்னு, ஆமா இருப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அவ்வளவு பக்தி பாவனையும் நம்பிக்கையும் இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஆமா இருப்பாரு, கட்டாயம் இருப்பாருன்னு சொன்ன உடனே அந்த தூணை ஓங்கி வெட்டுவான் கோடரியால. அப்ப உள்ள இருந்து நரசிம்மர் மாதிரி வந்து நரசிம்ம அவதாரமா எடுத்து வந்து அவனை வந்து மடியில கிடத்திட்டு, அது வந்து ஈவினிங் நேரமா இருக்கும். பகல் இல்லாம ராத்திரியும் இல்லாம 2 கலந்து சந்திப்பு நேரமா சங்கம நேரமா இருக்கும் அது ஈவினிங். அப்ப மடியில இது பண்ணும்போது அப்ப தரையிலயும் பூமியிலயும் சாவு வரக்கூடாது, மேலேயும் சாவு வரக்கூடாதுன்னு கேட்டுப்பான் இல்லையா? அதனால தரையிலயும் படாம தன் மடியிலேயே கிடத்திட்டு அப்படி வயித்த கிழிச்சு அப்படி ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் கூட பூமியில படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அத உறிஞ்சி சாவடிக்கிற மாதிரி அந்த இது வரும், அந்த கதையில வரும். கடவுள் வந்து அப்படி அவனை கொன்னுட்டு இந்த குழந்தைய பக்தர்களை காப்பாத்தினாரு அந்த மாதிரி கதை வரும். அதுக்கு அடுத்து அப்ப வந்து அந்த ஹோலிக்கா எரிஞ்சு இது நடந்தது இல்லையா? அதனால இதை கொண்டாடுவாங்க. ஹோலிக்கா எரிஞ்சது வந்து தீய சக்திகள்லாம் எரிஞ்சிடுச்சு. இந்த பிரகலாத இவனும் ஹிரண்யனையும் எரிஞ்சிட்டு முடிஞ்சிச்சு. அந்த கதையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மக்கள் சந்தோஷமா கொண்டாடுவாங்க. இந்த கலர் வண்ணங்கள்லாம் பூசி கொண்டாடுவாங்க.
அதுதான் ஹோலி பண்டிகைன்னு வடநாட்டுல எல்லாம் கொண்டாடுவாங்க. நம்ம சவுத் சைடு கிடையாது. இருந்தாலும் அந்த 8 நாளும் வந்து கொஞ்சம் இந்த மாரி பக்தி இருக்கிறவங்க, தியானம் பண்றவங்க இதெல்லாம் பண்ணலாம் இந்த 8 நாள். அதனாலதான் நம்ம ஊர் கோயில்ல எல்லாம் விசேஷமா நடக்கும். நம்ம முந்தி கூட போட்டிருந்தோம் திருச்செந்தூர்ல என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. திருச்செந்தூர் தேரும் இந்த 3ஆம் தேதி, 4ஆம் தேதி தான் நடக்கும். தேர் இழுக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற 10 நாளும் 12 நாளுமே மாசி திருவிழான்னு சொல்லிட்டு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் இந்த பக்தியில தான் இருக்கணும். மற்ற காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது. அந்த விரதமும் பக்தியும் மேலோங்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாரி ஃபங்ஷன்லாம் நம்ம சவுத் சைடு வச்சாங்க. அப்புறம் அந்த 3ஆம் தேதி நம்ம வந்து அந்த ஹோலின்னு கொண்டாட மாட்டோம். இந்த மாரி தேர் இழுக்கிறது. அந்த மாரி இதெல்லாம் நம்ம சைடு நடக்கும். இது எல்லாமே ஒரு இத குறிப்பிட்டு வருது. அந்த ஹோலிங்கிறது அந்த அந்த அரக்கியோட பேருன்னாலும், நம்ம வந்து புனிதமா ஆகணும் அப்படிங்கிறது தீய சக்திகள்ல இருந்து மீண்டு புனிதமா ஆகணுங்கிற ஒரு அர்த்தத்தையும் அதுல உள்ளடக்கியிருக்கு. இதுல உள்ள ரகசியங்கள சொல்லுங்க பிரதர். சிஸ்டர். அது வந்து ஹோலிகா ஒரு அரக்கி அப்படின்றாங்க. அப்ப அரக்கி எரியிறா, பிரகலாதன் எரியாம வெளில வரான். சோ இப்ப ஜெனரலா ஒரு மனுஷன போட்டா அது எப்படிப்பட்டவரா இருந்தாலும் அவங்க உடம்பு கண்டிப்பா எரியதான் செய்யும். யாரா இருந்தாலும் எரியதான் செய்யும். அப்ப எரியாம வந்தது அப்படிங்கிறது ஆத்மாவை குறிக்குது. உடம்பு வந்து அந்த அரக்கின்னு காட்டப்படுது. அப்ப அந்த உடம்பு அப்படிங்கிறதை விட உடல் நான் என்கிற உணர்வு தான் நமக்குள்ள அரக்க குணத்தை தூண்டுது. காமம் வருவதற்கு காரணம் உடம்புன்ற உணர்வு தான். கோபம் வர்றதுக்கு காரணமும் அதுதான். பற்று வர்றதுக்கு காரணமும் அதுதான். பேராசை அகங்காரம் வர்றதுக்கு காரணமும் அதுதான். ஆனா நாம எப்பவுமே இருக்கக்கூடிய ஆத்மா அது பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனாலதான் இங்க போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. அந்த செய்த காரியத்திற்கான பலனையும் அதே ஆத்மா தான் எந்த உடம்பு எடுத்தாவது அனுபவிச்சிடும். நல்ல பாவம் செஞ்சுட்டு ஒருத்தன் இறந்துட்டான்னா தப்பிச்சிட மாட்டான். நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க. அவன் என்ன ஆட்டம் ஆடினான், அவன் என்னையா கஷ்டப்பட்டான், நல்லா தானையா இருந்தான் அப்படின்னுவாங்க. அதுக்கு அடுத்தது தொடரும். அடுத்து அவனுக்கு என்ன உடம்பு கிடைக்கும் அதெல்லாம் இருக்குது. அப்ப இதெல்லாம் நான் ஆத்மா, எப்பவுமே இருக்கிற ஆத்மா அப்படின்ற உணர்வு இருந்தா நாம இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம். ஆனா அந்த உடல்ன்ற குறிப்பாக பார்த்தா நான் ஆத்மான்ற உணர்வுல தான் முதல் 2500 வருடம் மனிதர்கள் இருந்தாங்க இந்த பூமியில. அவர்களைத்தான் நாம இன்னைக்கு தேவதைகள், தெய்வம்னு இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம். அவங்க இப்ப எங்க போயிட்டாங்கன்னா எங்கேயும் போகல. மறுஜென்மம் எடுத்து எடுத்து 2500 வருஷம் கழிச்சு உடல்ன்ற உணர்வுல வராங்க. இப்ப பாவம் செய்யறாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழறாங்க. அப்ப பாவம் செய்ய செய்ய அதற்கான பலனாக தண்டனை அனுபவிக்கிறாங்க. அதுலதான் செல்வம், அழகு, ஆரோக்கியம் அனைத்தையும் இழக்கிறாங்க. விதவிதமான நோய்கள், உறவுகளுக்கு இடையில பிரச்சனை, நாடுகளுக்கு இடையில யுத்தம், இயற்கை சீற்றம் எல்லாம் ஒரு வழி பண்ணுது. கலியுகத்தின் இறுதியில அந்த நேரம் தான் சிவபெருமான் வரார் நம்மள காப்பாத்துறதுக்கு. நீங்க அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணருங்க. ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்க. அங்க அன்பு, அமைதி, தூய்மைன்ற தெய்வீக குணம் இருந்துச்சு. இப்ப அது இருக்கிற இடம் தெரியாம போய் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணம் வந்துடுச்சு. இந்த அசுர குணத்தை அழிக்கணும் அப்படின்னா தெய்வீக குணத்தை மட்டும் தெய்வீக குணம் உள்ள இருக்குது. ஆனா கொஞ்சோண்டு இருக்குது. அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்க்கணும். அப்ப அது வரணும் அப்படின்னா இறைவன் கொடுக்கிற ஞானத்தை கேட்கணும். நான் ஆத்மான்ற உணர்வுல இருக்கணும். உடல்ன்றத மறக்கணும். இதற்கான சக்தி சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்றோம். கடவுள் ஒருத்தர் தான். சோ அவரை நினைக்க நினைக்க அவர் கொடுக்கிற ஞானத்தை கேட்க கேட்க அந்த ஞானம் என்னன்னா அவருடைய குணம் தான். இப்ப ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய குணத்தை தான் வெளிப்படுத்துவோம். அப்ப கடவுளுடைய ஞானத்தை கேட்க கேட்க அவருடைய குணம் வெளிப்படுது. அதை மட்டுமே கேட்கிறோம். அதை மட்டுமே சிந்தனை பண்ணிட்டு இருக்க என்ன ஆகும்? அந்த குணமே நம்முடைய குணமாக மாறும். இததான் அங்க கலர் பூசுறாங்க ஹோலியில. அப்ப என்னன்னா இறைவனுடைய குணம்ன்ற கலர் நம்ம ஆத்மாவில பூசப்படுது. அப்ப அவரை மாதிரியே நாமளும் தெய்வீகமா ஆகுறோம். அப்படித்தான் சொர்க்கத்துக்கு போறோம். அடுத்த ஜென்மம் சொர்க்கம். சொர்க்கத்துல கடவுள் வரமாட்டார். ஆனா கடவுளை மாதிரியே குணம் கொண்டவர்களாக நாம இருப்போம். ஏன்னா இங்க கலர் பூசி அனுப்புறார். அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அதனாலதான் வர்ணம்னு சொல்றாங்க இந்து மதத்துல. அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி பண்ணிட்டாங்க இன்னைக்கு.
இப்ப இறைவன் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்பவர்கள் பிராமண வர்ணத்தை சார்ந்தவர்கள். அதாவது இறைவன் கிட்ட நேரடியா ஞானத்தை பெற்று அவருடைய குணத்தை பெற்று அவரை மாதிரியே குணத்தை மாத்திக்கிற இறைவனுக்கு ஈக்குவலான வர்ணம் கொண்டவர்கள் பிராமணர்கள். அதனாலதான் ஆங்கிற சாயம் பூசப்படுது அப்படின்னு சொல்வார். அந்த குணங்களின் சாயம் அதுதான் வரணும் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் கடவுள் வரல இல்லையா? அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாயம் குறையுது. ஆனா முதல் 2500 வருடத்துக்கு குணம் இருக்கும், தெய்வீக குணம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அசுர குணம் வராது. ஆனா 2500 வருடம் கழிச்சு என்ன எடுத்து ஆத்மான்றத மறந்து உடம்புன்ற உணர்வுக்கு வரும். அப்பதான் அசுர குணம், காமம், கோபம் இந்த மாதிரி அசுர குணங்கள் மேலோங்க ஆரம்பிக்குது. அப்படி மேலோங்கும் போதுதான் நானே கடவுள்ன்ற மாதிரி ஆட ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது உலகம், உலக தலைவர்கள், குறிப்பா வல்லரசு நாடுகள். நான் சொல்றதை கேட்கலன்னா உன் நாட்டையே அணுகுண்டு போட்டுருவேன், மிரட்டுறதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? அதுதான் ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபு வேற யாரும் இல்ல. அப்ப கடவுள் சொல்றதை கேட்கறத விட்டுட்டு நான் சொல்றதை கேள்றான்னு மிரட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு ஈக்குவலா என்ன பாருன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி அவங்க அடிச்சுக்குவாங்க. நாம அவங்க கூட சண்டை போடுறது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா இது கலியுகம், அப்படிதான் இருக்கும். ஆனா நமக்காகவே புது உலகத்தை கடவுள் உருவாக்குறாரு. அதற்கான குணத்தை நீங்க உருவாக்கிக்கணும். அந்த குணம் உருவாகணும்னா ஒரு சிவபரமாத்மாவை தவிர வேற எந்த நினைவும் இல்லாமல் அந்த அன்பு, அமைதின்ற குணத்தை மட்டும்தான் வெளிப்படுத்தணும் என்ன நடந்தாலும். ஆனா சுத்தி நடக்கிற சூழ்நிலை அப்படி இருக்காது. கோபத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க அமைதியா தான் இருக்கணும். ஏன்? ஏன்னா அமைதியான உலகத்துக்கு போறதுக்கான டிக்கெட் அதுதான் இல்லையா? காமத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க தூய்மையா தான் இருக்கணும். ஏன்னா அங்க காமம்னா என்னன்னே தெரியாத உலகம். அதனாலதான் அங்க அளவற்ற செல்வம் இருக்குது. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருக்கும். சோ இந்த லட்சியம் சதா ஞாபகம் இருக்கணும். இது மறந்துடுச்சு, கலியுகத்தின் பக்கம் புத்தி போயிடும், எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். ஹோலிகா மாதிரி. அதாவது உடல் உணர்வுல, காமம்ன்ற நெருப்புல, கோபம்ன்ற நெருப்புல, பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். இதே விஷயம்தான் சீதைய அக்னி பரீட்சை வைக்கிறாங்க இல்லையா? ராவணன் கிட்ட இருந்து வந்தோடனே நீ தூய்மையா இருக்கிறன்னு நிரூபி. அந்த ராவணன்றது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான். அவங்கிட்டதான் 2500 வருஷம் இருந்திருக்கிறோம். இப்ப இறைவன் தான் நமக்குள்ள இருக்கிற அந்த ராவணனை எரிக்கிறார். உண்மையிலே எரிச்சிட்டீங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் அதை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப அதனால தூண்டப்படல அப்படின்னா அந்த அக்னி பரீட்சையை கிராஸ் பண்ற சீதா தேவிகள் நாம தான். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அந்த நெருப்பை கிராஸ் பண்றது வருது பாருங்க. திரௌபதி நெருப்பிலேயே தோன்றியதாக காட்டுறாங்க. பிரகலாதனும் அப்படிதான் பொறுமையா அமைதியா கடவுள் நினைவுல இருக்கிறான். என்ன நடந்தாலும் அவனை என்னதான் சித்திரவதை பண்ணாலும் அந்த கடவுள் நினைவு மாறாம அவர் காப்பாத்துவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறான். கரெக்ட். அவன் போய் யாரையும் அடிக்கல. அந்த தெய்வீக குணம் மட்டும் இருக்கும். கடைசியில உலகம் அழியும் போது எல்லாரும் அழிவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நாம இறைவன் நினைவுல உடலை விட்டு துக்கம் அனுபவிக்காம மேல போயிடுவோம். அதான் வித்தியாசம். அப்ப இறைவனை நினைச்சா மட்டும் சாகவே மாட்டீங்களா? எல்லாரும் இறப்போம். ஆனா மற்றவர்கள் துக்கத்தின் உச்சத்துல இறப்பாங்க. நாம இறைவனின் நினைவில் சொர்க்கத்துக்கு போறோன்ற ஆனந்தத்தில் உடலை விடுவோம். சொர்க்கம் வந்தவொடனே அங்க ஜென்மம் எடுக்க ஆரம்பிச்சிடும். மற்றவர்கள் துக்கத்தின் உச்சத்துல சரீரத்தை விடுவாங்க. சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. சொர்க்கம் முடிந்து நரகம் வந்த பிறகே அவர்கள் வருவார்கள். இதுதான் வித்தியாசம். இதுதான் உண்மையான அந்த ஹோலி திருவிழாவுடைய அர்த்தம். சோ எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இனிய ஹோலி திருநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ.